உன்னத பாட்டு 27ஆம் பாகம். அன்பானவர்களே, கடந்த 2 பாகங்களிலும் பயங்கரமான ஒரு காரியத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இருந்து சபையினுடைய இன்றைய நிலை, அநேக சபைகள், அநேக கிறிஸ்தவர்கள் ஆண்டவராகிய இயேசுவை வெளியே அனுப்பிவிட்டார்களாம். நித்திரையிலே இருக்கிறார்களாம், ஆவிக்குரிய நித்திரையிலே. அப்போ இயேசுவானவர் விடாமல் இவர்களை அழைத்து கொண்டு எனக்காக கதவை திற திற என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாராம். ஆனால் இவள் சொல்லுகிறாளாம், சபை சொல்லுகிறதாம், கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறோமாம், என் உறவை, என் நீதியின் வஸ்திரத்தை கழற்றி போட்டு விட்டேன், மறுபடி எப்படி அதை நான் உடுத்துவேன்? நான் ஊழியத்தை விட்டு விட்டேன், அழுக்கான கால்களை கழுவி விட்டேன், மறுபடி எப்படி நான் அதை அழுக்காக்குவேன் என்று. அப்போ 4வது வசனத்தில் பார்க்கிறோம், இயேசுவானவர் ஏக்க மிகுதியால் அந்த கதவின் துவாரத்தின் வழியாகவாவது கையை போட்டு, ஐயோ வாவேன் வாவேன், திரும்ப ஆங்கிலத்தில் சொல்லுவோம், பிஃபோர் இட்ஸ் டூ லேட், காலம் கடந்து போக முன்பதாக, சபை எடுத்துக்கொள்ளப்பட முன்பதாக நீ வாவேன் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாராம். அதைத்தான் இந்த நாட்களில் செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய உபதேசம் மூலமாக கூட, கடந்த பாடத்தின் உபதேசம் மூலமாக கூட இதைத்தான் அவர் செய்கிறாராய் இருக்கும் என்றெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். இன்று என்ன பார்க்க போகிறோம்? ஒரு பயங்கரமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அன்பானவர்களே. என்ன தெரியுமா? சில கிறிஸ்தவர்கள், சில சபைகள் மனம் திரும்புவார்கள், மறுபடி இயேசுவானவரிடத்திலே வர முயற்சிப்பார்கள். ஆனால் எப்போ தெரியுமா? சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு. நான் ரட்சிக்கப்பட்டது 1979ஆம் ஆண்டில். அந்த காலத்திலே இந்த தொலைக்காட்சி எல்லாம் இலங்கையிலே இல்லை. இருப்பதே இந்த சினிமா மாத்திரம்தான். தியேட்டர்களிலே போய் சினிமா பார்க்க வேண்டும். இனி ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு சினிமாக்களை பார்க்க போனது உண்டு. ரட்சிக்கப்பட்ட பிறகு சினிமா பார்ப்பதில்லை. திடீரென நம்முடைய சபைக்கு ஒரு அழகான திரைப்படத்தை கொண்டு வந்து சபையிலே போட்டு காட்டினார்கள். தீஃப் இன் த நைட் என்று. உங்களுக்கு அது ஒரு 70களிலே எடுத்த ஒரு படம், பழைய படம். ஆனால் அந்த காலத்தில் அந்த படத்தை பார்த்தவுடன் ஒரு பயமே வந்தது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு உலகில் என்ன நடக்கும்? அந்தி கிறிஸ்து எப்படி வருவான்? 666 எப்படி கொடுக்கப்படும்? அந்த இலக்கத்தை எடுக்க விரும்பாத கிறிஸ்தவர்களை எப்படி இராணுவம் துரத்தும் என்றெல்லாம் அந்த படத்திலே பார்த்தபோது எங்களுக்கு பயங்கர ஒரு பயம் வந்தது. அன்பானவர்களை, இன்றைக்கு அநேகர் சபை எடுத்துக்கொள்ளப்படுவதை நம்புகிறார்களே இல்லை. சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு விரோதமாய் பேசுகிற, உபதேசிக்கிற பிரபலமான ஊழியக்காரர்களை கூட நான் கண்டிருக்கிறேன். ஐயோ, தயவு செய்து அதை நம்பாதீர்கள். சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் உண்டு உண்டு. இப்போ சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு உணர்கிறார்களாம் சிலர், நாம் ஆண்டவரிடத்திலே வருவோம் என்று. அந்த தீஃப் இன் த நைட் என்ற படத்திலே நண்பர்கள் இருக்கின்றார்கள். திடீரென ஒரு நாள் அவர்கள் எழும்பி பார்க்கும் பொழுது மற்றவர்களை காணவில்லை. புருஷனை காணவில்லை, மனைவியை காணவில்லை, பிள்ளைகளை காணவில்லை, சில நண்பர்களை காணவில்லை. அப்போ அவர்கள் முயற்சிக்கின்றார்கள் சபைக்கு போக, பாஸ்டரை தேடி போக. ஆனால் அது காலம் கடந்து விட்டது. அப்போ அந்த ஒரு நிலை சபைக்கு வரப்போகிறது. யாரெல்லாம் சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது ஆவிக்குரிய ரீதியில் விழிப்போடு இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் கைவிடப்படுவார்கள். சபை எடுத்துக்கொள்ளப்படும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு 7 வருடங்கள் அங்கே பரலோகத்திலே அந்த மனவாட்டியாகிய சபை இருக்கும். அந்த 7 வருடங்களும் பூமியிலே அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி நடைபெறும். அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியிலே 3 அந்தி கிறிஸ்துக்கள் செயல்படுவார்கள். அரசியல் அந்தி கிறிஸ்து தலைவனாயிருந்தும், கள்ள தீர்க்கதரிசியாகிய அந்தி கிறிஸ்து மத தலைவனாய் எல்லா மதங்களையும் ஒன்றாக்கியும், பொருளாதார அந்தி கிறிஸ்துவாகிய மிருகம் 666 என்ற இலக்கத்தை மக்களுக்கு கொடுத்து, அந்த இலக்கம் இல்லாமல் கொள்ளவும் முடியாது, விற்கவும் முடியாது என்ற ஒரு நிலைக்கு தள்ளி, இந்த இலக்கத்தை எடுக்காதவர்களை எல்லாம் அவர்கள் உபத்திரவப்படுத்தி சிறைகளில் அடைத்து கொலை செய்து, பயங்கரமான உபத்திரவ காலம் இந்த உலகத்தில் இருக்கும். உபத்திரவம் போக பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், அது இது என்று பயங்கரமான வாதைகள் அந்த 7 வருடங்களும் இருக்கும். அந்த 7 வருடங்களில் ஆண்டவராகிய இயேசு இப்போ இருக்கிற விதத்தில் உலகத்தில் இருக்க மாட்டார். ஏனென்றால் தன்னுடைய மனவாட்டியாகிய சபையை அவர் கொண்டு போய்விட்டார்.
பரிசுத்த ஆவியானவர் பூமியிலே செயல்பட மாட்டார். சபையை அவர் தான் எடுத்துக்கொண்டே போகிறார். இப்போ இயேசுவானவர் சபையின் தலையாக பூமியில் இருக்கின்ற காலத்திலேயே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்து கொண்டு நம்மை நடத்தி கொண்டிருக்கும் காலத்திலேயே நம்மால் நமது கிறிஸ்தவத்தை ஒழுங்காய் பேணி பாதுகாத்து கொண்டிருக்க முடியாவிட்டால், சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, இயேசுவானவரும் பரிசுத்தாவியானவரும் போன பிறகு, இந்த பூமியிலே கைவிடப்படுகின்ற கிறிஸ்தவர்களுடைய நிலை எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தை கற்றுக் கொடுத்த நான் அவற்றில் இதையெல்லாம் தெளிவாய் கற்றுக் கொடுத்திருக்கின்றேன். அதுபோக தமிழிலே கடைசி கால உபதேசங்களிலே இவற்றையெல்லாம் நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கட்டும், இதற்கு விரோதமாய் உபதேசிக்கிறவர்கள் உபதேசிக்கட்டும். நான் வேதத்தை தான் கற்றுக் கொடுக்கிறேன். சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் உண்டு, 7 வருஷ உபத்திரவங்கள் உண்டு, அதற்கு பிறகு இயேசுவானவருடைய பகிரங்க வருகை உண்டு. இப்போ சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு என்ன நடக்க போகிறது என்று பார்ப்போமா? வாசிப்போம். மறுபடி 5வது வசனத்தில் இருந்து நான் கடந்த பாடத்திலே கொஞ்சம் வாசித்து காட்டினேன். என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் இப்போ இவர்களுக்கு தெரியவில்லை என்ன நடக்கிறது என்று. சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது என்று தெரியவில்லை. இவர்கள் இப்போ மனம் திரும்ப முயற்சிக்கிறார்களாம். பூட்டின கைப்பிடிகளின் மேல் என் கைகளில் இருந்து வெள்ளை போலமும் என் விரல்களிலிருந்து வாசனை உள்ள வெள்ளை போலமும் அடைந்தது. ஏன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பலி, கிருபாதார பலி, அந்த பலியைத்தான் இந்த இடத்துல காட்டுகிறது. வெள்ளை போலம் என்பது ராஜாவினுடைய வாசனை திரவியம் அல்லவா? இயேசுவானவர் ராஜா. நமது இந்த பாடங்களில் நாம் படித்திருக்கிறோம். ராஜா தொட்டு கொண்டிருந்த பிடித்து கொண்டிருந்த அந்த கைப்பிடி அல்லவா, அந்த அவர் பிடித்து கொண்டிருந்த பொழுது இருந்த அந்த வெள்ளை போல வாசனை, அந்த சுகந்த வாசனை நான் அந்த கைப்பிடியை பிடிக்கும் பொழுது என் விரல்களிலும் படிந்தது. அப்போ என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை. ஆஹா, சபை, கைவிடப்பட்ட சபை, கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் இயேசுவை தேடுகிறார்கள். அவரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. என்ன அவர் சொன்ன வார்த்தை? அப்போதான் சபைக்கு ஞாபகம் வரும் அவர் சொன்ன வார்த்தைகள். என்ன? இரவில் திருடன் வருவது போல வருவேன். அப்போதான் இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்காது என்று உபதேசம் பண்ணினவர்கள் எல்லாரும் வாயில் கையை வைத்துக்கொண்டு பேந்த முழிப்பார்கள். ஓ, இது இருந்திருக்கிறது அல்லவா? நோவா காலத்திலே 120 வருஷங்களாக நோவா கப்பல் கட்டினார். மழையே பெய்யாத அந்த காலத்தில் நோவா கப்பல் கட்டும் பொழுது பார்த்து கொண்டிருந்த மற்றவர்கள் எவ்வளவு ஏளனம் செய்திருப்பார்கள். வானத்திலிருந்து தண்ணீர் வரப்போகிறதா, இவன் கப்பல் கட்டுகிறான். கடைசியில் மழை வந்ததா இல்லையா? மழை வந்த பிறகு அவர்களுடைய பிரதி கிரியைகள் எப்படி இருந்திருக்கும்? அதுபோல இன்று அவன் கத்திக்கொண்டு பிரசங்கித்து கொண்டு சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் இல்லை என்று ஆதாரபூர்வமாக வசன ரீதியாக நிரூபித்து மக்களை ஏமாற்றட்டும். ஒரு நாள் வருகிறது, சபை எடுத்துக்கொள்ளப்படத்தான் போகிறது. அதற்கு பிறகு அவர் சொன்னது, அவருடைய வார்த்தை ஞாபகத்துக்கு வரும். என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. வேற என்ன நடக்கும்? ஏன்னா உற்சாகமாக இருக்கும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களுடைய ஆத்துமா சோர்ந்து போகாமல் வேற என்ன செய்யும்? அவரை தேடினேன். கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் சபைக்கு ஓடுவார்கள், அங்கேயும் இருக்க மாட்டார்கள். இவர்களைப் போல அந்த கைவிடப்பட்ட 1-2 ஆத்துமாக்கள் கிடக்கும், அவ்வளவுதான். அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், ஏசையா, ஏசப்பா, ஆண்டவரே. அவர் இன்றைக்கு அவர் வெளியே இருந்து கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். திமிராய் உள்ளே இருந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஹலோ, ஆண்டவரை விட்டு தூர போனவர்கள், மனதில் பின்வாங்கினவர்கள், ஊழியத்தை விட்டு விட்டு போனவர்கள், ஆண்டவர் உங்களை மறுபடி கூப்பிடுவது கேட்கிறதா இல்லையா? கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அவர் கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். திமிராய்த்தான் நாம் நம்முடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் வருகிறது, நாம் அலறுவோம், கூப்பிடுவோம். ஆனால் அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. இயேசுவானவரை நீங்கள் கால் என்று கத்தி கூப்பிட்டும் அவர் மறு உத்தரவு கொடுக்காத ஒரு காலம் வருகிறது, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு. அந்த நாள் வருவதற்கு முன்பதாக மனம் திரும்புங்கள் அன்பானவர்களே. இப்போ 7வது வசனத்தை பாருங்கள். நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். யார்? அந்தி கிறிஸ்துவின் காவலர்கள். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி தொடங்கிவிட்டது.
அந்த கிறிஸ்து முழு உலகத்தையும் தனது ஆட்சிக்குள் கொண்டு வருவான். ஒரே அரசாங்கம், ஒரே இராணுவம். அப்போ நீங்கள் கிறிஸ்தவர்கள் கைவிடப்பட்டவர்கள், கைவிடப்பட்ட பிறகு சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு தெருவில் இறங்கி பாருங்கள். இராணுவம், போலீஸ், அந்த கிறிஸ்துவின் இராணுவம், அந்த கிறிஸ்துவின் போலீஸ் உங்களை கைது செய்யும், உங்களை அடிப்பார்கள், காயம் வர அடிப்பார்கள். நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவற்காரர் என் மேலிருந்த என் போர்வையை எடுத்துக்கொண்டார்கள். என் மேலிருந்த போர்வை என்றால் என்ன தெரியுமா? என் அடையாளம். அன்பானவர்களே, இந்தியாவிலே நீங்கள் போனால் என்ன செய்வார்கள்? உங்களை கௌரவிக்க பொன் ஆடை போர்த்துவார்கள். இந்த பெரிய பெரிய அரசியல்வாதிகள், கலைஞர்கள் அநேகரை நீங்கள் இந்தியாவிலே பார்த்தால் அவர்கள் ஒரு சால்வையை போர்த்து கொண்டிருப்பார்கள் அல்லவா? அந்த சால்வை எதை காட்டுகிறது? ஒரு கௌரவத்தை காட்டுகிறது, மதிப்பை காட்டுகிறது, ஒரு அடையாளத்தை காட்டுகிறது. சபை கைவிடப்பட்ட பிறகு அந்த காலத்தில் சபையினுடைய கௌரவம், அடையாளம், மதிப்பு எல்லாமே அந்த கிறிஸ்துவின் காவலர்களால் அகற்றப்படும். நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவற்காரர் என் மேலிருந்த என் போர்வையை எடுத்துக்கொண்டார்கள். தேவையா இது? சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது போயிருக்கலாம் அல்லவா? இப்போ கிறிஸ்தவர்கள் யூதர்களோடு பேசுகிறார்கள். அன்பானவர்களே, இந்த 7 வருஷ காலத்தில் முதல் 3.5 வருஷங்களும் அந்த கிறிஸ்து யூதர்களுக்கு அவர்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி அவர்களை மாத்திரம் ஆண்டவரை ஆராதிக்க அனுமதி கொடுத்திருப்பான். அப்போ யூதர்கள் அந்த கிறிஸ்துவின் ஆட்சிக்கு உள்ளே இருக்க மாட்டார்கள். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் வருகிற அந்த 2 சாட்சிகளின் அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் இருப்பார்கள். இப்போ கைவிடப்பட்ட சபை யூதர்களை பார்த்து கேட்கிறது, எருசலேமின் குமாரத்திகளே, என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களை ஆணையிடுகிறேன். ஏனென்றால் அந்த கிறிஸ்துவின் நாட்களிடத்தில் கேட்டால் தான் அடி உதை மிதி விழுகிறதே. யூதர்களிடத்தில் கேட்போம், யூதர்களே, இயேசு உங்கள் பரம்பரையில் வந்தவர் தானே, அவரை கண்டீர்களா? அவர் இல்லையே. அப்போ அவர்கள் கேட்கிறார்கள், ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே. உண்மைதானே? அது கிறிஸ்தவர்களுக்கு அடையாள ரீதியாக உன்னத பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அழைப்பு விதம். மற்ற நேசரை பார்க்கலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? எங்களுக்கு மோசே இருக்கிறார், எங்களுக்கு எலியா இருக்கிறார், அந்த 2 சாட்சிகள். இன்னும் நல்ல நல்ல மேசியாமார், நல்ல நல்ல தலைவர்கள், ரபிமார் இருக்கிறார்கள். அப்போ மற்ற நேசரை பார்க்கலும் உன் நேசர், இந்த நீ இயேசு என்று சொல்லுகிறீர்களே, அவர் எதினால் விசேஷித்தவர்? நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? நீங்கள் சொல்லுகிற உங்கள் இயேசு புத்தரை விட சிறந்தவரோ, கிருஷ்ணரை விட சிறந்தவரோ, முகமதை விட சிறந்தவரோ, எங்களுடைய ரபிமாரை விட சிறந்தவரோ? எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ மத குருமார், எத்தனையோ பேர் இருக்கிறார்களே, அவர்களை விட எல்லாம் இவர் உங்களுடைய நேசர் சிறந்தவரோ? சாய்பாபாவை விட, ஷிர்டி பாபாவை விட, ரஜினிஷ் சாமியாரை விட எல்லாம் பெரியவரோ? ஏளனமாய் யூதர்கள் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களிடத்தில் இந்த கேள்வியை கேட்கிறார்கள். அதற்கு சபை சொல்லுகிறது, ஏற்கனவே கடந்த அதிகாரங்களிலே படித்து விட்டபடியால் இவற்றையெல்லாம் நான் உங்களுக்கு விளக்கப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, சும்மா பார்ப்போம். சபை சொல்லுகிறது இஸ்ரவேலர்களை பார்த்து, என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். வெண்மை ஏன்? பரிசுத்தம். அவர் பரிசுத்தமானவர். சிவப்பு ஏன்? இரத்தம் சிந்தி மறித்து எங்களை ஆதாயப்படுத்தினவர். அவர் தான் இயேசு. இயேசுவை பற்றி சொல்லுகிறார்கள். இப்போ என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். எத்தனை ஆயிரக்கணக்கான மகான்கள், குருக்கள், தீர்க்கதரிசிகள் வந்திருந்தாலும் எல்லாரையும் விட சிறந்தவர். அவர் தலை தங்கமயமாயிருக்கிறது. தங்கம் எதை குறிக்கிறது? ராஜரீகத்தை குறிக்கிறது. அவர் தலை தங்கம். அவர் ராஜா. அவர் தான் உங்கள் ராஜா, எங்கள் ராஜா, இயேசு ராஜா. அவர் தலை மயிர் சுருள் சுருளாயும் காகத்தை போல் கருமையாயும் இருக்கிறது. ஏன் கருமை? இளமை. அவர் 33 வருஷத்தில் சிலுவைக்கு போனவர். 33 வயது என்பது வாலிப வயது. யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி, வேத கலாச்சாரத்தின்படி 40 வயதில் தான் ஆண்களுக்கு திருமணமே நடக்கும். அப்போ திருமண வயதை கூட அடையாத ஒரு வாலிப மேசியா தான் நமது
மேசியா அழகானவர், அவர் தலைமயிர் சுருள் சுருளாய் இருக்குமா. 12வது வசனம், அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகள். அதாவது புறா கண்கள். அவர் அஹிம்சையை கற்றுக் கொடுத்தவர், சமாதான பிரபு, பரிசுத்தர். உங்களுடைய யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் எடுத்துவிட்டு மேலே வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவில் அவருடைய தோளிலெல்லாம் வந்து உட்கார்ந்தார். இப்படி சொல்லுகிறார்கள். பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. இது அவருடைய கண்கள், பால் வடியும் கண்கள். அவரை சிலுவையில் நீங்கள் அறைந்தீர்களே யூதர்களே, ரோமர்களின் உதவியால், அப்பொழுது கூட அவர் உங்களை எல்லாம் மன்னித்தார் அல்லவா. அந்த அளவு பால் போன்ற மென்மையான கண்கள் கொண்டவர், நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகள், அழகானவர். அவர் கன்னங்கள் கந்தவர்க்க பாத்திகளைப் போலவும் வாசனையுள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது. அவர் 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 அழகானவர், அவர் மகிமையானவர், அவர் ராஜரீகம் உள்ளவர். அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களை போன்றது. அவருடைய வார்த்தை, உதடுகள் என்றால் வார்த்தை, லீலி புஷ்பம். உங்களுடைய லீலி புஷ்பம் ஏற்கனவே இந்த பாடத்திலே கற்றுக் கொடுத்திருக்கிறேன். லீலி புஷ்பம் பள்ளத்தாக்கிலே பூக்கும் பொழுது மழை வரப்போகின்றது என்று நீங்கள் சொல்லுவீர்களே, அதுபோல எதிர்கால எதிர்பார்ப்பை தனது வார்த்தையால் கொடுத்தவர் தான் இந்த மேசியாவாகிய இயேசுவானவர். வாசனையுள்ள வெள்ளைப்போலம் அதிலிருந்து வடிகிறது. அவர் எங்களையும் ராஜாவாய் மாற்றினார். அவரும் ராஜா. வெள்ளைப்போலம் எங்களுடைய நெஞ்சிலே நாங்கள் மாலையாய் அதை கோர்த்து அணிய செய்திருந்தார். அவர் கரங்கள் படிகப்பச்சை பதிந்த பொன் வளையல்களைப் போல் இருக்கிறது. அவர் அங்கம் இரத்தின நீல இரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தை போல் இருக்கிறது. அதாவது அவருடைய கரம் எங்களை பாதுகாத்தது, எங்களை ஆசீர்வதித்தது. அவருடைய கரத்தின் வல்லமை யானை தந்தங்களைப் போல இருந்தது. அவர் சர்வ வல்லவர், எல் ஷடாய். நீங்கள் கேட்கிறீர்களே எங்களுடைய நேசர் யார் என்று. அவர் வேறு யாரும் அல்ல. உங்களுடைய தனாக்கிலே, உங்களுடைய வேதத்திலே, உங்களுடைய பெஹைஷீட்டிலே, அதாவது ஆதியாகமத்திலே 17ஆம் அதிகாரத்திலே உங்களுடைய ஆதி தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு எல் ஷடாய் என்று வெளிப்படுத்தினாரே அவர்தான். பிரகாசமான யானை தந்தத்தை போல் இருக்கிறது. அவர் கால்கள் பசும் பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களைப் போல் இருக்கிறது. அவர் ரூபம் லீபனோனை போலவும் கேதுருக்களை போலவும் சிறப்பாக இருக்கிறது. அதாவது அவருடைய கால்கள் பசும் பொன். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்தவர். யூதர்களே, எங்கள் நேசரை பற்றி கேட்கின்றீர்களே, உங்களுக்கு தெரியுமா, உங்களுடைய வேதத்திலே, அதாவது எங்களுடைய பழைய ஏற்பாட்டிலே நியாய தீர்ப்புகளை வழங்கினவரே இந்த இயேசுவானவர் தான். அவர் தான் நித்திய நியாயாதிபதி. அவர் ரூபம் லீபனோனை போலவும் கேதுருக்களை போலவும் சிறப்பாய் இருக்கிறது. அவர் வாய் மிகவும் மதுரமாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை அழகானது. யூதர்களே, உங்களுக்கு பழைய ஏற்பாடு மட்டும் தானே தெரியும், புதிய ஏற்பாடு உங்களுக்கு தெரியாதே. எங்களுக்கு அதுவும் தெரியுமே. புதிய ஏற்பாட்டில் என்ன அழகழகாக இயேசுவானவரே பேசியிருக்கிறார் தெரியுமா. அவருடைய வாயின் வார்த்தைகள் மதுரம். அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே, இவரே என் சிநேகிதர் என்று பரிதாபமாக கைவிடப்பட்ட சபை எருசலேமின் குமாரத்திகளாகிய யூதர்களை பார்த்து பேசுகிறது. பாருங்கள், எப்படி தொடங்கி எப்படி முடிகிறது என்று உங்களுக்கு மறுபடி நான் காட்டுகிறேன். 8வது வசனம் எப்படி தொடங்குகிறது? எருசலேமின் குமாரத்திகளே. 16வது வசனம் எப்படி முடிகிறது? எருசலேமின் குமாரத்திகளே, இவரே என் சிநேகிதர். அப்போ 8ஆம் வசனத்தில் இருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் இந்த கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் யாரிடத்துல ஓடி போய் இயேசுவை தேடுகிறார்கள்? எங்கு தேடியும் காணவில்லை. முன்பு போல, அதாவது இப்போ போல எங்கு தேடியும் அவரை காணவில்லை. கடைசியில் அவர்கள் யூதர்களை நாடுகிறார்கள். எனக்கு தெரியாது அவர்கள் இஸ்ரவேலுக்கு இதுக்கென்று போவார்களா, அல்லது யூதர்கள் இருக்கின்ற சமுதாயங்களுக்கு போவார்களா, எனக்கு தெரியாது. அல்லது தொலைபேசியிலே யூதர்களோடு பேசுவார்களா, ஸ்கைப்பிலே பேசுவார்களா, ஜூமிலே கான்ஃபரன்ஸ் போட்டு பேசுவார்களா, எனக்கு தெரியாது. ஒன்று தெரியும், தேடுவார்கள். கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் இயேசுவை தேடுவார்கள், காண மாட்டார்கள். அதனால் நான் சொல்லுகிறேன், அன்பான கிறிஸ்தவர்களே, அவரை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய காலத்தில் அவரை கண்டுபிடித்து கொள்வோமாக. புரிகிறதா? இந்த 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் உள்ள
அந்த வசனங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் நினைக்கக்கூடாது இன்றைய பாடத்திலே ஏன் இவர் வேகமாக ஓடினார் என்றான். மாணவர்களை, நான் ஒன்றும் வேகமாக ஓடவில்லை. இவற்றை எல்லாம் ஏற்கனவே உன்னத பாட்டிலே பார்த்து விட்டோம். இவை எல்லாம் ஏற்கனவே உன்னத பாட்டிலே வந்து விட்டது. இப்போ நீங்கள் இந்த பாடத்தை இந்த பாகத்தில் படிக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் இடையிலே எங்காவது நுழைந்து படித்து கொண்டிருந்தால் நீங்கள் அப்படி செய்து நீங்கள் உன்னத பாட்டை புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் முதலிலே இருந்து வர வேண்டும். ஆகவே நான் இந்த வெள்ளை போலத்தை பற்றி, அவருடைய லீலி புஷ்பங்கள், அது இது எல்லாவற்றையும் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்து விட்டேன். ஆகவே இப்பொழுது நான் உங்களுக்கு மறுபடி சொல்லுகிறேன். இந்த 5ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்தில் இருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் இருக்கின்ற விஷயங்கள் மிகவும் மிகவும் தீர்க்க தரிசனமானவை. பாருங்கள், அந்த முதல் 3 வசனங்கள், அதாவது 2, 3, 4 என்கின்ற வசனங்கள் சபையின் இன்றைய நிலையை என்ன அழகாக காட்டுகிறது. மனவாட்டி சொல்லுகிறார், நான் நித்திரை பண்ணுகிறேன். எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு ஆவிக்குரிய உறக்கத்திலே இருக்கிறார்கள். எத்தனை சபைகள் ஆவிக்குரிய உறக்கத்திலே இருக்கின்றன. எத்தனை பிரசங்கிமார் பிரசங்கம் பண்ண வேண்டிய வார்த்தையை விட்டுவிட்டு சும்மா உறங்கி கொண்டு திரிகிறார்கள். உண்மையான உறக்கம் அல்ல, ஆவிக்குரிய உறக்கம். உண்மையான உறக்கம் கண்டிப்பாய் தேவை. உங்கள் உடம்புக்கு ஓய்வு தேவை. அப்போ எத்தனை பேர் தேவனோடையான உறவை முறித்து கொண்டிருக்கிறார்கள். சபைகளுக்கு போவதை நிறுத்தினவர்கள் இப்போ என்ன சொல்லுகிறார்கள்? இது பழகிவிட்டது பாஸ்டர். வீட்டில் இருந்து டிவி வழியாய் செய்திகளை பார்த்து கொண்டு வீட்டில் இருந்து ஆராதிப்பது பழகிவிட்டது. இனி மறுபடி எதற்கு சபைக்கு போவான்? இது நன்றாக இருக்கிறது. மறுபடி எப்படி நான் கலற்றி போட்டால் அந்த நீதியின் வஸ்திரத்தை உடுத்திக் கொள்வேன்? ஊழியத்தை விட்டு விட்டு போனவர்கள் எத்தனை பேர் சொல்லுகிறார்கள், சரி பாஸ்டர், ஊழியத்தை விட்டு ஆரம்பத்திலே கஷ்டமாக இருந்தது, ஆண்டவரும் கவலைப்பட்டிருப்பார், பரவாயில்லை, நீ ஆண்டவருக்கு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், ஆண்டவர் கழுதைகளை கூட பயன்படுத்தக்கூடியவர் தானே. உண்மை அன்பானவர்களே, ஆண்டவருக்கு கழுதை அல்ல, குதிரை அல்ல, ஆண்டவர் தேவ தூதர்களை வேண்டுமானாலும் அனுப்பி ஊழியம் செய்விப்பார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மையும் தெரிவு செய்து ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் என்பது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அந்த ஊழியத்தை விடலாமா? நீங்கள் சபையிலே பாடுகிற ஊழியம், வேத பாடம் நடத்துகிற ஊழியம், சண்டே ஸ்கூல் கற்றுக் கொடுக்கிற ஊழியங்களை ஒரு நாளும் தரக்குறைவாய் நினைக்காதீர்கள் அன்பானவர்களே. சரியான காரணங்கள் என்று நீங்கள் நினைக்கும் காரணங்களினால் நீங்கள் ஊழியத்தை விட்டு போனால் உங்களுடைய கால்களை கழுவி விட்டீர்கள் என்று அர்த்தம். இன்றைக்கு கேட்கிறார்கள், நான் எப்படி மறுபடி நான் என்ன செய்வது? சரி, ஆண்டவருக்கு என்னை புரியும் தானே. அது அடுத்த பிரச்சனை. இன்றைக்கு அநேகர் தங்களுடைய பின்மாற்றத்துக்கு வழங்குகின்ற சாட்டு என்னவென்றால், ஆண்டவருக்கு என் நிலைமை புரியும். நான் ஏன் சபைக்கு போவதை நிறுத்தினேன்? ஆண்டவருக்கு தெரியும். நான் ஏன் ஜெபிக்க முடியாமல், வேதம் வாசிக்க முடியாமல் இருக்கிறேன்? ஆண்டவருக்கு தெரியும். நான் ஏன் ஊழியத்தை விட்டேன்? ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் இன்றைக்கு நடந்தால் நாம் கீழே இருக்க வேண்டி வரும். அப்போ நாம் நேசரை தேடுவோம், அப்போ இயேசுவை தேடுவோம், காண மாட்டோம், அவர் இருக்க மாட்டார். அப்போ பரிசுத்த ஆவியானவரை தேடுவோம், காண மாட்டார், அவர் இருக்க மாட்டார். அப்போ ஜெபிப்போம். இப்போ ஜெபிக்கும் பொழுதே கஷ்டமாக இருக்கிறது என்றால், அப்போ ஜெபிக்கும் பொழுது எப்படி இருக்கும்? கடைசியிலே அந்த கிறிஸ்துவின் காவலர்கள் உங்களை அடித்து துன்புறுத்தி உங்களை அவமானப்படுத்தி உங்கள் அடையாளத்தை நாசமாக்கி போடுவார்கள். அப்புறம் யூதர்களிடத்தில் போய் இயேசுவை அவர்களிடத்தில் தேடினால் அவர்கள் கேட்பார்கள், யார் உங்களுடைய நேசர்? என்ன ஒரு பெரிய விசேஷமான ஆளோ? அப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் யாரும். அந்த பயங்கர நிலை உங்களுக்கு வரக்கூடாது, கைவிடப்படக்கூடாது. ஆகவே கிறிஸ்தவர்களே, நீங்கள் பின்வாங்கி இருந்தால் இன்றைக்கு மனம் திரும்புங்கள். ஊழியத்தை விட்டு இருந்தால் இன்றைக்கு ஊழியத்துக்கு வாருங்கள். இந்த வெட்கமாக இருக்கிறது, அவமானமாக இருக்கிறது, எந்த முகத்தை வைத்துக்கொண்டு நான் வருவேன் என்று இந்த மாதிரியான சாட்டுகளை சொல்லி நாசமாய் போகாமல் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று நான் உங்களிடத்திலே மிகவும் பணிவாய் வேண்டிக் கொள்கிறேன். அடுத்த பாடத்தில் சந்திப்போம்.